உலகத்திலேயே ரொம்ப சின்ன நாடு எது தெரியுமா? வேட்டிக்கன். இந்த வேட்டிக்கன் நாடு உருவான நாள் இன்று. வெறும் 0.17 சதுர மைல் பரப்பளவு மட்டுமே கொண்ட இந்த நாடு 130 கோடி கத்தோலிக்கர்களின் ஆன்மீக தாயகமா உருவாச்சு. இந்த நாட்டுல 800 பேர் மட்டும்தான் குடிமக்கள். அதுலயும் 100 பேருக்கும் குறைவானவங்க தான் நிரந்தர சிட்டிசன்ஸா இருக்காங்க. சொந்த அஞ்சல் சேவை, ரயில் நிலையம், ரேடியோ நிலையம், நாணயம் வெளியிடும் உரிமைன்னு எல்லாமே இந்த நாட்டுக்கு இருக்கு. ஆனா இது எல்லாம் அமைஞ்சது 1929. 1870 நடந்த இத்தாலி ஒன்றிணைவின் போது போப்பின் கட்டுப்பாட்டில் இருந்த பாப்பல் நாடுகள் இத்தாலி அரசால கைப்பற்றப்பட்டுச்சு. ரோம் நகரம் இத்தாலியின் தலைநகரமா மாறுச்சு. போப் 9ஆம் பியஸ் தன்னை வத்திக்கானின் கைதி அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டார். 60 ஆண்டுகளாக போப்புகள் வத்திக்கான் அரண்மனையை விட்டு வெளியே வரவே இல்லை. இத்தாலி அரசுடனான உறவு முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. 1925 முசோலினி இத்தாலியுடைய பிரதமரானதும் போப்புடனான உறவை சரி செய்ய முடிவு செஞ்சார். ஏன்னா கத்தோலிக்கர்களின் வாக்கு தனக்கு தேவை அப்படின்னு உணர்ந்தார். 3 ஆண்டுகள் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. பிப்ரவரி 11, 1929 லேட்ரன் அரண்மனையில வச்சு அரசர் 3ஆம் விக்டர் எமானுவேல், பிரைம் மினிஸ்டர் பெனிட்டோ முசோலினி, அப்புறம் அப்போ போப்பா இருந்த 11ஆம் பியஸ், இவங்க 3 பேருக்கு இடையில ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாச்சு. 1929 ஜூன் 7 அன்னைக்கு இத்தாலிய பாராளுமன்றம் லேட்ரன் ஒப்பந்தத்தை ஒப்புதல் அளித்து வத்திக்கான் நகரை உலகின் சுதந்திர அரசாக அங்கீகரிச்சது. மதத்தின் பெயரால் உருவாகி உலகின் மிக சிறிய நாடாக மாறி கோடிக்கணக்கான மக்களின் ஆன்மீக தாயகமாக விளங்கும் வத்திக்கான் நாடு சுதந்திரம் பெற்ற நாள் இன்று. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிக் பேங் போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.